நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஆரஞ்சு குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. நல்ல கெட்டியான பாலில் செய்யும்போது குல்ஃபி நல்ல க்ரீமியான டெக்ஸ்சரோடு இருக்கும். இந்த பால் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா வத்தி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி இடையிடையில் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சு கலந்துக்கோங்க. அப்போ பால் சீக்கிரமாகவே வத்திரும். இந்த பாலில் நிறைய ஆடை விழுகும். அதையெல்லாம் உள்ளே எடுத்து விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 100 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். நீங்கள் ஸ்வீட் அதிகம் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சிட்டு நல்லா பால் வற்றி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆரஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரெசிபிக்கு குல்ஃபி மோல்டு எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த ஆரஞ்சு வச்சே தான் நம்ம மோல்டும் செய்ய போகிறோம். அதனால் நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கிறது போல் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த மேல் பாகம் இருக்குல்ல, அது ஒரு மூடி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவுக்கு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப சின்ன மூடியாகவும் கட் பண்ணிடக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணிடாமல் இந்த அளவு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது உள்ளே இருக்க பல்ப்பு ஒரு ஸ்பூனு கத்தி ஏதாவது வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இடையிடையில் ஜூஸ் வரும், அதையும் நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே வரணும். இந்த ஜூஸும் நம்மளுக்கு தேவைப்படும். இதுதான் ஆரஞ்சு ஃப்ளேவர் கொடுக்க போகுது. இப்போ இந்த ஜூஸு இது உள்ளே இருக்க பல்ப் எல்லாமே எடுத்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மொத்தமாக நான் இன்றைக்கி 4 ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன். 4 ஆரஞ்சுடைய பல்ப்பு அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாமே இந்த பவுலில் இருக்குது. பாருங்கள், இப்போ இது நல்ல ஒரு பவுல் மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். இதில் தான் நம்ம ஐஸ்கிரீம் ஊற்றி செட் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ இந்த ஜூஸை நல்லா வடிகட்டிக்கோங்க. கொஞ்சம் கூட பல்ப் இல்லாமல் வெறும் ஜூஸ் மட்டும் வடிகட்டிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஜூஸும் ரெடியாக இருக்குது, மோல்டும் ரெடியாக இருக்குது. இன்னொரு பக்கம் பால் நல்லா வத்திருச்சு பாருங்கள். 1/2 லிட்டர் அளவுக்கு வத்தி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க விருப்பப்படலைன்னா பால் ஆடை இருக்குல்ல, அதை ஃப்ரிட்ஜில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம நெய் தயாரிக்கிறதுக்கெலாம் பால் ஆடை கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சுருந்த ஆடையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணும்போது மிக்ஸி ஜாரில் ஒரு டைம் நல்லா அரைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணினா நட்ஸு சேர்த்துக்கோங்க. நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதே மாதிரி நான் நட்ஸ் 3 விதமான நட்ஸ் எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி, இது 3 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நட்ஸு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. முழுமையாக ஆறினக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ஆரஞ்சு ஜூஸ் இருக்குல்ல, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பால் கொஞ்சம் கூட சூடாக இருக்கக்கூடாது. நல்லா ஆறினக்கப்புறமா தான் ஆரஞ்சு ஜூஸ் சேர்க்கணும். அப்போ தான் திரிஞ்சு போகாமல் இருக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆரஞ்சு மோல்டு இருக்குல்ல, அதில் இதை சேர்த்துருங்க. உங்களுக்கு ஆரஞ்சு மோல்டில் இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நார்மலாக நீங்கள் குல்ஃபி மோல்டில் கூட செட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட குல்ஃபி மோல்டு இல்லைன்னா நீங்கள் கிளாஸ் இருக்குல்ல, டீ கிளாஸு, அதில் செட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த ஆரஞ்சு மோல்டில் தான் செட் பண்ண போகிறோம். இது பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அடியில் ஒரு சின்ன பவுல் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஆரஞ்சை வைங்க. அப்போ தான் அது ஆடாமல் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போதும் ஆடாமல் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மூடி இருக்குல்ல, அதை வச்சு இந்த மாதிரி மூடிட்டு ஃப்ரீசரில் ஒரு 5 மணி நேரத்துக்கு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இப்போ 5 மணி நேரம் ஆகியிருக்கு. ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகியிருக்கு. இதை நம்ம இப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு சர்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா கட் பண்ணிட்டு கூட சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். ரொம்ப க்ரீமியான ரொம்ப டேஸ்டியான ஆரஞ்சு குல்ஃபி சூப்பராக தயாராகிருச்சு. இந்த சம்மருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆரஞ்சு குல்ஃபி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.
இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.